டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கான இடைத்தேர்தலில் இருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள், அதாவது தேர்தலில் போட்டியிட இருந்தவர்கள், ஆளைவிடு சாமி என்று தலைதறிக்க ஓட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்போதைய டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சி முறையும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தராது என்பதனால் இவர்கள் கதிகலங்கி போய் இருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வெற்றி வீரன் என்றும் அவருக்கு பின்னால் சென்றால் தொடர்ந்து வெற்றி பெறலாம் என்று கருதிய ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு இப்பொழுது மிகப்பெரிய நம்பிக்கை வறட்சி ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று 1.5 மணி நேரம் அமெரிக்க அதிபரும் போர்க்கால அமைச்சரும் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டின் பின்னர் மேலும் மோசமான ஒரு போர்க்குளத்தில் அமெரிக்க படைகளை கொண்டு சென்று தள்ளப்போகின்றார்கள் என்பது தெரிந்த பின்னர் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை அவர்கள் இறுதியாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் போட்டியிட இருந்தவர்களில் 36 உறுப்பினர்கள் தாங்கள் போட்டியிட விரும்பவில்லை என்று விலகி சென்று இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். 1930ஆம் ஆண்டிற்கு பின்னர் மிகப்பெரிய அளவில் தேர்தலை சந்திக்க மாட்டோம் என்று ஓடியவர்களுடைய தொகை இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஊடகவியலாளர் ஹரி என்டன் எழுதிய ஆக்கம் வெளியாகி இருக்கின்றது. அவர் குறிப்பிடுகின்றார், பாடசாலை பிள்ளைகள் விடுமுறை விடுகின்ற கடைசி நாள் ஆளைவிடு சாமி என்று பாடசாலைகளை விட்டு மகிழ்ச்சியுடன் தப்பி ஓடுவது போல ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய அரசியலில் இருந்து இவர்கள் ஓட ஆரம்பிக்கின்றார்கள். கடந்த 40 வருட காலங்களாக நடைபெற்ற தேர்தலில் 5 தேர்தல்களில் 4 தேர்தல்கள் முன்னணி வெற்றியை பெற்ற இந்த கட்சி இப்பொழுது மிகப்பெரிய அளவில் மண்ணை கவக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. எனவே வேறு பிழைப்புகளை தேடி ஓட ஆரம்பித்திருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு கட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இடைத்தேர்தல் வருமாக இருந்தால் அந்த கட்சி இழைத்த தவறுகளை எதிரணியினர் பேசியே இலகுவாக வெற்றியை பெற்று விடுவார்கள். எனவே ஆளும் கட்சிக்கு இடைத்தேர்தல் என்பது நெப்போலியனுக்கு வாட்டலூ போல தோல்வி களமாகவே அமையும். இப்பொழுது அதைவிட மோசமான தோல்வி களமாக அமெரிக்க தேர்தல் களம் இருப்பதை ரிப்பப்ளிக்கன் கண்டுபிடித்திருக்கின்றது. மிகப்பெரிய சுயநலவாதிகளாகிய இவர்கள் இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்பை விட்டு ஓட தயங்கவும் மாட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய செல்வாக்கு ஈரான் போரோடு அடியோடு படுத்து விட்டது. டொனால்ட் ட்ரம்ப் மீது கோபமாக இருப்பவர்கள் எல்லாம் அந்த கோபத்தை இறக்குவதற்கு யார் மீது அடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவளை நினைத்து உரலை இடித்தது போல இவர்கள் மீது இடித்து இவர்களுக்கு வாக்களிக்காமலே அவர்கள் விட்டுவிடுவார்கள் என்பதை அவர்கள் களத்தில் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபரனுடைய மாளிகை அமைந்திருக்கின்ற புளோரிடா மேரேல் லகோவில் இருக்கின்ற உள்ளூர் காங்கிரஸில் நடைபெற்ற தேர்தலில் அவருடைய மாளிகை இருக்கின்ற தொகுதியில் போட்டியிட்டவரே தோல்வியடைந்த நிலையில் மற்றவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்பது ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய கேள்வியாகும். 2026ஆம் ஆண்டு தேர்தல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியினருக்கு கவர்ச்சி மிகுந்த ஒரு தேர்தலாக அமையாது. அமெரிக்கா என்ற நாடே அவர்களுக்கு கவர்ச்சியாக அமையாது என்று பேராசிரியர் கேசி பெர்கட் ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் இருந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்ற நிலைக்கு அமெரிக்க தேர்தல் களம் அமெரிக்க அதிபரனுடைய கட்சியினருக்கு மாறி இருப்பதாக குறிப்பிடுகின்றார். ரிப்பப்ளிக்கன் கட்சியில் இத்தனைக்கு பிறகும் அரசியல் பசி அடங்காமல் அலைந்து திரிபவர்கள் கவர்னர் பதவி, செனட்டர் பதவி, ஏதாவது நியமன பதவிகள் இருக்கின்றதா என்று அலைந்து கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள். வேறு சிலர் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக வேறு தொழிலுக்கு செல்லுகின்றேன் என்று கூறிவிட்டு சென்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அப்படியானால் டெமோக்ராட் கட்சி ஒரு சிறந்த கட்சியா? பில் கிளின்டன், பராக் ஒபாமா, ஜோ பைடன் ஆகிய 3 திறமை குன்றிய அதிபர்களினுடைய ஆட்சியில் டெமோக்ராட் கட்சியும் அமெரிக்காவில் பிரபலத்தை இழந்து போய் இருக்கின்றது. ஜோ பைடன் காலத்தில் அது உச்சகட்டத்தை அடைந்தும் இருந்தது. ஜோ பைடனுடைய தகுதியற்ற ஆட்சியாலும் அவருக்கு வயதான நிலையில் இறந்தவர்களை உயிருடன் இருக்கின்றீர்களா என்று கேட்கின்ற ஓர் அதிகாரத்தை நடத்தியதும், பல தடவைகள் குப்புற கீழே விழுந்ததும், அதற்கு பின்னரும் தேர்தலில் போட்டியிட ஆசை கொண்டதும், கமலா ஹாரிஸ் என்பவரை நிறுத்தியதும், அவர் தேர்தலில் தோற்று போனதும் டெமோக்ராட் கட்சிக்கு மிகப்பெரிய அழிவாக இருந்தது.
இப்பொழுது 22 டெமோக்ராட் கட்சியினர் அமெரிக்க அரசியலே நமக்கு பெருமை தராது என்று அந்த கட்சியை விட்டும் தலைதறிக்க ஓடியிருக்கின்றார்கள். ஆகவே அமெரிக்காவினுடைய 2 கட்சிகளும் பெருமை குலைந்த இடத்தில் தான் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நடைபெற்ற 2 தேர்தல்களிலும் அமெரிக்க அதிபருடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி தோல்வியடைந்து விட்டது. இப்பொழுது கருத்து கணிப்பில் ரிப்பப்ளிக்கன் கட்சி மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. உயர்வான பெட்ரோல் விலையால் அமெரிக்கர்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள். ஈரானுடன் தொடங்கப்பட்ட போரை புத்திசாலித்தனமாக முடிக்க தெரியாமல் இருப்பதனால் அரசியல் ரீதியான நம்பிக்கையும் இழந்து போய் இருக்கின்றார்கள். வாழ்க்கை செலவு விண்ணை தொட்டிருக்கின்றது. சர்வதேச அரங்கில் அமெரிக்க அரசியல் ஏறத்தாழ செல்வாக்கிழந்த நிலையில் இருக்கின்றது. என்றும் துணையாக நின்ற ஐரோப்பா, நேட்டோ போன்ற நாடுகளே அமெரிக்காவை கையை விட்டு தலைதறிக்க ஓடிவிட்டார்கள். சீனா, ரஷ்யாவுடன் உறவுக்கு சென்ற அமெரிக்கா இப்பொழுது அவர்களும் அமெரிக்காவை நடுத்தெருவில் கையை விட்டு இந்த போர் தவறானது என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள். எல்லோரையும் பகைத்து கொண்டு தனியாக போருக்கு செல்ல போவதாக அமெரிக்கா கூறுகின்றது. அப்படி தனியாக செல்லுகின்ற இந்த போர் அமெரிக்காவிற்கு வெற்றியை தரும் என்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கின்ற நிலையில் அமெரிக்க அரசியல்வாதி என்ற புகழுடன் வெளிநாடு செல்ல முடியாது. அந்த நாட்டில் மற்ற நாட்டு அரசியல்வாதிகளுடன் ஒப்பிட்டால் இவர்களுக்கு மதிப்பிருக்கக்கூடிய சூழ்நிலையும் வீழ்ச்சியடைந்த நிலையில் இருக்கின்றது. இதை மறுபடியும் மீட்டெடுத்து உயர்வுக்கு கொண்டு வந்து அமெரிக்காவினுடைய பெருமையை நிலைநாட்டும் வரை அரசியல் என்பது மிக பாரதூரமான சிரமமாக இருக்கும். இப்பொழுது நடைபெறுகின்ற சம்பவங்கள் எல்லாம் அமெரிக்க அரசியலை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கின்றது என்பதையும் இவர்களுடைய தலைதறித்த ஓட்டங்கள் காட்டுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.